வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், மதங்கவரி சேனல்ல இருந்து நயன்தாரா விஸ் தனுஷ் இஷ்யூ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. நயன்தாரா பயங்கர ஸ்ட்ராங் வேர்டடா ஒரு லெட்டர் வந்து தனுஷ் அவங்களுக்கு லிட்டரலா எல்லாரும் முன்னாடியும் ஸ்டோரியில பேரை டேக் பண்ணி கேப்ஷன்ல தனுஷை கலாய்க்கிற மாதிரி ஓம் நம சிவா, ஏன்னா தனுஷ் வந்து அடிக்கடி ஓம் நம சிவான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கலாய்க்கிற மாதிரி தனுஷை கலாய்க்கிற மாதிரி வந்து ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடான ஒரு லெட்டரை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. இது போஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துல எனக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் அதை பார்த்துட்டு நான் குரூப்ல எல்லாம் போட்டாங்க, பசங்க இருந்துகிட்டு பிரதோ பெருசா நடக்குது பாருங்கன்னு. நான் ஸ்டார்டிங்ல அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு சரி ஏதாவது பிராங்கா இருக்கும், இவ்வளோ சீரியஸா அவங்க பேச வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலா 3 பேஜுக்கு ஃபுல்லா வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடா தனுஷ் மேல இருக்கிற நிறைய தனுஷ் வந்து ரொம்ப குறைகள் சொல்லி வந்து நயன்தாரா ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அது அவங்க போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த சைட் விக்னேஷ் சிவன் வந்து தனுஷை கலாய்க்கிற மாதிரி தனுஷ் பேசின ஒரு ஸ்பீச், யாரையும் கீழே இழுக்க வேணாம், அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட வேணாங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் தனுஷ் பேசின ஒரு விஷயம். அதை வந்து விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணிட்டு ஏன் இப்படிலாம் பண்றீங்க, சொல்றதை காப்பாற்றணுங்கிற ஒரு டோன்ல வந்து அவங்க ஒன்று போட்டாங்க. ஸோ 2 பேரும் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா வந்து தனுஷை திடீர்னு இப்படி ஸ்ட்ராங் வேர்டடா பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த இன்டர்நெட்டே பரபரப்பா இருந்துச்சு. அண்ட் இது நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா ஸோ அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் இது நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா SS குமரன்ங்கிற ஒருத்தங்க, ஸோ அவங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த பூ அப்படிங்கிற படம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ல, ஸோ அந்த படத்துக்கெல்லாம் வந்து மியூசிக் போட்ட ஒருத்தங்க டிரெக்டர். அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லெட்டர், நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. தனுஷ் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, தனுஷ் வந்து பண்ணது தப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க பண்றது கரெக்டா, நீங்க என்ன எவ்வளவு வந்து தப்பா ட்ரீட் பண்ணிருக்கீங்க, உங்க மேனேஜர் என்கிட்ட என்னெல்லாம் பேசினாரு, என்கிட்ட இருக்கிற ஒரு டைட்டில வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு இது சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோலிவுட்ல தமிழ் சினிமால வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து தான் நடந்துட்டு இருக்குது இந்த ஒரு இஷ்யூ வச்சு. ஸோ என்னங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்க மைண்டுக்குள்ள வந்து வா அருணாச்சலம் நீ வருவேன்னு தெரியும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் வந்து சரி இதை தான் நான் பேசணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ லெட் மீ டிஸ்கஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 நயன்தாரா அண்ட் விக்னேஷனுக்கு கல்யாணம் ஆச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் கழிச்சு அவங்களோட கல்யாணத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வருது நெட்ஃபிளிக்ஸ்ல. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் வந்து எதுக்கு இப்போ திடீர்னு நெட்ஃபிளிக்ஸ்ல வருதுன்னு கேட்பீங்க. ரொம்ப ஆப்வியஸான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு 2022 வந்து கல்யாணம் ஆனப்போ அந்த கல்யாணத்துக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷுவல்ஸ் நம்ம யாருமே பெருசா பார்த்திருக்க மாட்டோம். இப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அந்த மொத்த கல்யாணமுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன நடக்குதோ, கல்யாணத்துக்குள்ள என்ன விஷுவல்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து நெட்ஃபிளிக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. ஸோ அதை வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்துட்டாங்க. ஸோ இது வந்து நெட்ஃபிளிக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. ஸோ அப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து அதோட ரைட்ஸ் ஃபுல்லா ஹோல்டு பண்ணிடுறாங்க. அந்த மேரேஜ்ல இருந்து I think they posted some pictures, அது மட்டும் தான், அதை தாண்டி எதுவுமே பெருசா வெளியே வரல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இதை ரிலீஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பட் 2 வருஷமா ரிலீஸே ஆகல. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் வந்து அது ரொம்ப ஹையான காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அப்போ உடனே நெட்ஃபிளிக்ஸ் அதை போட்டு அது பயங்கரமான டாக் இருக்கிறப்பமே ரெவன்யூ எடுக்கணும்னு நெட்ஃபிளிக்ஸும் யோசிப்பாங்க. பட் இவ்வளவு நாள் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான ஆன்சருமே கூட இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு போன வாரம் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல்ல. அதுல வந்து நயன்தாரா வந்து ஜர்னி சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்கிறதுல இருந்து எப்படி விக்னேஷ் சிவனை மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம், இதுதான் வந்து அதோட ஸ்டோரி லைனா இருக்குது. இதுல நடுவில் அவங்க விக்னேஷ் சிவன் எப்படி மீட் பண்ணாங்கிறதுல வந்து 400 ரவுடி தான் படத்துல தான் வந்து மீட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். ஸோ அந்த படத்துல அவங்க மீட் பண்ணப்போ அந்த படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும்ல, அவங்க நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வந்து அந்த செட்ல எப்படி இன்டராக்ட் பண்ணாங்கிற சில விஷுவல்ஸ் வந்து அந்த ட்ரெய்லர்ல இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து ப்ராப்ளத்துக்கு ஆரம்பமா இருந்திருக்கணும்னு. இந்த ஃபுட்டேஜ் வந்து யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா 400 ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் என்னோடது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் அவங்களோட கம்பெனி. ஸோ அந்த ஒண்டர் பார்ங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட், ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் மதன் இப்போ தேவையில்லாம சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த லெட்டர்ல வந்து அதையும் கலாய்ச்சி ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்ஸ் தனுஷ் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களே போஸ்டா போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா என்னோட படமான 400 ரவுடி தான், அதில் வந்து யார் ஆக்டர் யார் வந்து கோ ஆக்டர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் போட்டு இதில் இருக்கிற எல்லா ரைட்ஸும் என்னோடது, நீங்க வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம அதை யூஸ் பண்ண முடியாது, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது தப்பு, உங்களுக்கு டைம் தரேன், நீங்க அதை வந்து எடுத்துருங்க, நீங்க எடுக்கலங்கிற பட்சத்தில் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் நயன்தாரா அண்ட்
விக்னேஷ் சிவன் சேர்ந்து எனக்கு 10 கோடி நஷ்ட ஈடு தரணும். ஏன்னா அதுல என்னோட செட்ல எடுக்கப்பட்ட சீன்ஸை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒரு 4-5 சீன் வருது அந்த ட்ரெய்லர்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நானூறு ரவுடிதான்ல இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய ஒரு 4-5 ஷார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்ல இது இருந்துச்சுன்னா மேபி படத்துல இன்னும் அதிகமா இருக்குங்கிறது ஆப்வியஸான விஷயம். கரெக்டா? அது அதுல தான் ட்ரெய்லர்ல இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ரியில இருந்தே இதை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணலைங்கிற பட்சத்தில் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வந்து எனக்கு காசு கொடுங்க, 10 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒண்டர் பார்ல இருந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்குது. அதுக்கு டைம் கொடுக்குறாங்க 24 hours. நீங்க எடுக்கலைன்னா நாங்க வந்து கோர்ட்ல போய் 10 கோடி வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிற ஒரு டோன்ல சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனை ட்ரிகர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நயன்தாரா வந்து இதுக்கு ரிப்ளையா ஒரு போஸ்ட், அதுதான் இந்த போஸ்ட் இன்னைக்கு காலையில் வந்தது. ஸோ அது ப்ரைவேட்டாக போன ஒரு லெட்டர் நோட்டீஸாக இருக்கணும். அதுக்கு நயன்தாரா வந்து பப்ளிக்காக ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த ரிப்ளைல நயன்தாரா பேசிக்காக சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து 2 வருஷம் இந்த ரைட்ஸ்க்கு நாங்கள் காத்துட்டு இருந்தோம். 2 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணப்போ நீங்கள் எனக்கு சைன் பண்ணி கொடுக்கல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈகோஸ்டிக்காக வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு தான் நயன்தாரா ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய டைரக்டர், உங்கள் அண்ணா வந்து உங்கள் பெரிய டைரக்டர், அதனால தான் நீங்க இருக்கீங்கிற ஒரு டோன்ல தான் நயன்தாராவோட லெட்டரே ஆரம்பிக்குது. 400 ரவுடி தான் படம் வந்தப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நீங்க என்னென்ன அந்த படத்தை வந்து வசைய பேசுனீங்கன்னு, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்கிற ஒரு டோன்ல அவங்க சொல்றாங்க. நாங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சது அந்த செட்ல தான். அப்போ அதை நாங்க வந்து எங்களோட லைஃபை நாங்க நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்க அதுக்கு ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். இப்போ இந்த 2 இயர்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ரெஸ்பான்ஸும் வரல, குடுக்கலன்னும்போது அவங்க அத விட்டுருக்கலாம். மேபி அவங்க அதே மாரி வேற ரீக்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதுதான் போகணும்னு அவசியம் இல்ல. அது இல்லாம நான் கேட்டுட்டேன், நீ குடுக்கல அப்படின்றது அது அவங்கவங்க இஷ்டம். நீ கேட்டா குடுத்துடணும் அப்படின்னு கிடையாதுல்ல. அது தரலன்னா அத விட்டுட்டு அடுத்த இது நம்ம பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அதுக்காக இப்படி ஓப்பனா வந்து சொல்றது, திட்டுறது அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க வேணாம். கூலா அத இது பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாருமே இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு 10 கோடி ஆமா அப்படின்ற அந்த ம். பேச்சு தான் இருக்கு. ட்ரைலர்ல 3 செகண்ட்ஸ் வந்திருக்கும். பட் வந்து பிக்சர்ல இப்போ அங்கேருந்து தான் உங்களுக்கு லவ் இதுவே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அங்கே தான் நிறைய காட்சிகள் இருக்கும். அங்கே இருந்தால் எப்படி மலர்ந்துச்சு, எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்றது எல்லாமே அந்த செட்ல இருந்து தான் தொடங்கும். அப்போ நிறைய சீன் அங்கே இருக்கலாம். பட் என்னுடைய படம் அதில் இருக்குது, என்னுடைய சீன்லாம் அங்கே வருது அப்படின்றது வந்து கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் தான் வந்து ப்ராப்பராக என்ன பேசியிருக்கணும், பண்ணியிருக்கணும். அது நடந்த மாதிரி தெரியல. இது வந்து நீ ஃப்ரெண்டுன்ற, நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணுன்ற, அப்பயே எனக்கு பண்ணல அப்படின்னு கேட்குற ஆ. மாதிரி இருக்குது. ஸோ பர்சனல் எடுத்துன்னு வந்து தொழிலுக்குள்ளே வச்சு நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. நீ இப்போ எல்லாருக்கும் நல்லா இருந்தானா அப்போ ம். எனக்கும் நல்லவனா தான் இருக்கணும், அப்போ நீ ஊருக்கிட்ட நடிக்கிற அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிம்பம் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இப்போ இருக்குது. நீங்களும் வந்து சும்மா பண்ணல. நீங்களும் Netflixல குடுத்து தான் பண்றாங்க. அதுவும் காசு வாங்காம பண்ணல. இங்கேயும் நடிச்சதுக்கு நீங்க காசு வாங்கியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அது பிஸ்னஸா அவர வந்து அணுகுறாரு அவ்வளோதானே. இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுடைய கிளிப்ஸே நாங்க யூஸ் பண்றோம். இப்போ YouTubeல யாராவது யூஸ் பண்றோம்னா காப்பிரைட் குடுக்காம இருந்துருவீங்களா? இல்லல்ல. அது இல்லாம உங்களுக்குன்னு விட்டு தர்றது வேற. பட் நீங்க இன்னொரு கம்பெனிக்கு குடுத்துட்டீங்க. அப்போ அது பிஸ்னஸா தானே போகும். அவங்களுக்கு நம்ம வந்து விட்டு குடுக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல. உங்க கல்யாண இது கூட வந்து காசு ஆக்கணுன்றது தான் ஐடியா. அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு கம்பெனி வந்து எங்கிட்ட அணுகுமுறைனா ஓகே அப்படின்ற அந்த தோணி தானே. அதுலேயும் ஒருத்தர் வந்து நீங்கள் மட்டும் எல்லாமே விட்டு கொடுங்க, நாங்கள் வந்து பணம் சம்பாதிச்சிடும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. நீங்க மட்டும் தான் 2 வருஷங்களை இழுத்துட்டு இருந்திருக்கீங்க. இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு டோன்ல வந்து நயன்தாரா இதை வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதுல ஸ்காண்டன் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஜெர்மன், எனக்கு தெரியாத ஜெர்மன், அதில் வந்து நான் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். ஸ்காடன் ஃப்ராய்ட் ஃப்ரையூடி ஏதோ ஒரு ஜெர்மன் வேர்டு. நான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஜெர்மன் வேர்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை சொல்கிறாங்க. ஏன் இந்த ஜெர்மன் வேர்டு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு போட்டிருக்காங்கன்னா, உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர், தனுஷோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் ஒண்டர் பார். இது வந்து ஒரு மூவி இருக்குது. அந்த மூவியில் வந்து ஃபேமஸாக ஒண்டர் பார்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தனுஷ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் இட்ஸ் பிராட் பிட் மூவி. ஸோ அந்த இது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை. அடுத்தவங்களோட சோகத்தை பார்த்து அதில் வந்து இன்பம் அடைகிறது. பேசிக்காக வந்து எஸ்ஜே சூர்யா வந்து இதுல ஸ்பைடர் என்னங்க படத்தில் இருக்கு? அவங்க எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு ஏதோ ஜாலியாக என்னென்னமோ அந்த மாதிரி கோத்துறாங்க. நீங்கள் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு. யோசிச்சு பாருங்க அதில் எவ்வளோ பெரிய சைக்கோவா எஸ்ஜே சூர்யாவை காமிச்சிருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நயன்தாரா தனுஷை சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து என்னோட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை பாருங்க. அதில் வந்து அன்புனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஓ முடியும். அதில் இருந்தாவது நீங்கள் கொஞ்சம் மாறுவீங்கன்னு எதிர்பார்க்குறோங்கிற ஒரு டோனில் முடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து தனுஷ்க்கு ஒரு சைடு ஃபுல்லாக தனுஷ்க்கு ஃபாராகவும் இன்னொரு சைடு அகேன்ஸ்டாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு. தனுஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்கு வந்து ஏன் இவ்வளோ பண்ணணும், 10 கோடி ரூபாய் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்துட்டு இது வந்து தனுஷ் வந்து வேணும்னே வெஞ்சன்ஸ் வளர விட மாட்டேங்கிறாங்க ட்ரைலரில் 3 அப்படின்னு நிமிஷம் சொல்லிட்டு உள்ள ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோ நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். தனுஷோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெய்லர் இப்போ வந்திருக்குது,
பெருசா ஹைப் இல்ல. இப்போ வந்து அடுத்து டாக்குமெண்ட்ரி வரப்போகுது. ம். அதுக்காக வந்து ஹைப் ஏத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நாளா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இது என்னைக்கோ பேசியிருக்கலாமே. ஏன் நாளை கழிச்சு வரக்கூடிய டாக்குமெண்ட்ரிக்கு இப்போ பேசுறாங்கன்னு இன்னொரு சைடு பேசுறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, தனுஷ் சார் வந்து குடுக்கல அப்படின்ட்டு. இத்தன நாள் நீங்க அவர பத்தி எதுவும் வெளிய சொன்னதே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தரலன்னும்போது, எக்ஸ்ட்ரீமா ஒரு என்னமோ கெட்டவர் மாரி அப்படி சொல்றாங்க. இப்ப தந்திருந்தா நீங்க அவர பத்தி பேசியிருக்க மாட்டீங்கல்ல. நல்லவங்க அப்படின்னு தானே மெயின்டெயின் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு குடுத்தா நல்லவன், குடுக்கலன்னா கெட்டவன்ற மாரி இருக்கு அது. அத நம்ம எடுத்துட்டு, "நீ வந்து குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு பேசினா, அப்ப எல்லாரும் எல்லாம் குடுக்கணும். இப்ப நயன்தாரா இவங்களோட இது வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குடுத்துருவீங்களான்னு குடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க ஒரு சட்டம்ன்ற மாரி இருக்குது. "நீ ஃப்ரெண்டுன்ற, அப்ப நீ எனக்கு குடுக்கணும். இத்தன வருஷம் பழகியிருக்க, எனக்கு குடுக்கணும்" அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பு. தொழில் வேற, நட்பு வேற, வெளிய இருக்கிறதெல்லாம் வேற. இவங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பண்றாங்க. நாங்க வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணோம், கேட்டோன்றீங்க. அப்படி கேட்டு குடுக்கலன்னும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விருப்பம் இல்லன்னு. விருப்பம் ம். இல்லாதபோது நீ ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்குது. அதையும் மீறி நீ தரலன்றப்போ, அத அசிங்கப்படுத்தணும் அப்போ, அப்படின்ற அந்த மோடுக்கு போன மாரி இருக்குதே தவிர, இது வந்து ப்ரொஃபஷனலா ஒண்ணு பண்ண மாரியே இல்ல அது. இது சின்ன பசங்க வச்சுக்கிற மாரி இருக்குது. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. லீகலா இவங்க எப்போ அனுப்பிச்சாங்க, அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்போ ரெஸ்பாண்ட் பண்றாங்கங்கிறதெல்லாம் அந்த டைம் லைன் வந்து நம்மளால டேட்ஸ் எங்கேயும் பெருசா பார்க்க முடியல. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில கிளிப்பெல்லாம் பழசு இதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் வந்து ஒரு பழைய காஃபி வித் டிடின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க சொல்றாங்க, நயன்தாரா வந்து எதிர்நீச்சலுக்கு நான் கூப்பிட்ட உடனே எந்த சேலரியுமே வேணாம், சம்பளமே வேணாம், நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு சும்மா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கேமியோ பண்ணிட்டு அது உங்க போனாங்க. விருப்பம். தனுஷ் வந்து சொல்றத ஒரு கிளிப்பெல்லாம் வந்துச்சு. அப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்த நயன்தாராவுக்கு ஒரு 3 செகண்ட் கிளிப் கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற ஒரு டோன்ல அது நயன்தாரா 3 செகண்ட்னே ஆக்கிட்டாங்க அத. இன்னொரு சைடு அது 3 செகண்ட் கிளிப் கிடையாது. அது நிறைய சீன்ஸ் இருக்குது. ம். ட்ரெய்லர்ல 3 செகண்டுக்கு வச்சிருக்காங்க. ஆ. அப்போ உடனே உள்ளுக்குள்ள நிறைய 3 இருக்கும். செகண்ட். அதோட ரைட்ஸ் எல்லாம் தனுஷ் கிட்ட தானே இருக்குது. ஐயோ! நியாயமா ஒரு ப்ரொடியூசர் தானே இது எல்லாத்துக்கும் ஓனர். அப்போ ப்ரொடியூசர் கிட்ட நீங்க வாங்கணும்ல. நெட்ஃபிளிக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து சும்மாவா நீங்க யூடியூப்ல போடுறீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க. அதுல ஒருத்தங்களோட ப்ராடக்ட் இருக்குது. அப்போ அதுக்கு பே பண்றதுல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தனுஷோட சைடுல இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற விஷயம். நான் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. எனக்கு உள்ளுக்குள்ள பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு பர்சனலா தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசுறப்போ ஒவ்வொருத்தங்களை பத்தி நிறைய சொல்றாங்க. எனக்கு இன்னைக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேள்விப்படுறப்போ நான் எந்த சைடு போறேங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி. அதனால தான் நான் ஏன் பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல, என்ன நடந்துட்டு இருக்க பப்ளிக்காங்கிறத மட்டும் எடுத்து நான் முன்னாடி வச்சிடுறேன். நயன்தாரா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகலா நீங்க கரெக்டா இருக்கலாம். தனுஷ் கிட்ட ரைட்ஸ் இருக்கலாம், ப்ரொடியூசர் இருக்கலாம். ஸோ லீகலா நீங்க கரெக்டா இருக்கலாம். பட் கடவுளோட கோர்ட்ல நீங்க எங்க இருப்பீங்க? கடவுளுக்குன்னு ஒரு மாரலா எங்கெங்கேயோ எடுத்துட்டு வராங்க பாத்தியா? அதுல நீங்க எங்க நிப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்க ஏன் டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க, மேபி நீங்க மாறுறீங்களான்னு பார்ப்போம், அன்பை ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மேடம் அது உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் இல்ல. அவங்க பர்சனல் அவங்க லவ் வந்து உங்களுக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு அது முக்கியமே தவிர, எல்லாருக்கும் அது முக்கியமா இருக்கணும், இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அது என்னமோ உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அது எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ரி தெரியுமா? அதுக்கு நீங்க குடுக்கல தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் அவங்க பேசுறதே ஒரு மாரி குழந்தைத்தனமா இருக்கு. ஒரு மெச்சூரே ஆவாத ஒரு ஆள் பேசுற மாரி இருக்குது. சினிமால இத்தன வருஷம் இருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து நீ ப்ரொஃபஷனல் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, நீ இப்ப இதுவா பாரு. இது எவ்வளோ அழகான இதுவு. அதுக்காக நீ விட்டு குடுக்கலாம்ல, பண்ணலாம்லன்னு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் பேர்ல நீ வந்து தண்டிக்கப்படுவாய். நீ வந்து ஐயோ! என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரொஃபஷனலாவே இல்லைங்க. அதாவது அவங்களே லெட்டர்ல சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஓகேப்பா, ரைட்ஸ் படி, காப்பிரைட்ஸ் படி எல்லாமே கரெக்ட் தான். நீ சொல்றது நியாயம் தான். ஆனாலும் நீ விட்டு குடு. ஒரு மனிதாபிமானத்துல விட்டு விடு அப்படின்னு சொல்ற மாரியே இருக்கு. இல்லன்னா நீ தண்டிக்கப்படுவாய் அப்படின்னு ஒரு மாரி காமெடியா இருக்குங்க. இது வந்து சீரியஸாவே இல்ல. அவங்க வந்து இது ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ற மாரி இருக்குது. இதுதான் பெருசு. அதுக்காக எல்லாரும் வரணும், நிக்கணும் அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. அதுவும் அந்த 10,00,00,000 நான் என்ன நினச்சேன்னா, சரி குடுத்தே ஆகணும் கம்பல்சரியா ஒரு கேஸ் போட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்ல டைம் குடுத்துருக்காரு. நீக்கிட்டா நீங்க அத குடுக்க கூட தேவையில்ல. அதனால அது நீக்கிட்டு பேசாம நீங்க வேற ஒண்ணு பண்ணிட்டு அது போயிட்டு இருந்திருக்கலாம். என்னமோ 10,00,00,000 குடுத்தே ஆகணும் சிச்சுவேஷன் வந்த மாதிரி அவ்வளோ கோவப்படுறாங்க அவங்க. இன்னொன்னு அந்த சாங் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீயா பண்ணி குடுத்தேன். அது பெரிய விஷயம் தாங்க. அது ஃப்ரெண்டா பார்த்து நீங்க அப்ப பண்ணீங்க. எனக்கும் அது தோணுச்சு. அப்ப பார்த்தா, அந்த டைம்ல அதுவும் அவங்கள பொறுத்தவரைக்கும் பிசினஸ் தானே. நடிக்கணும், பணம் வாங்கணுன்றது அது ஒரு பிசினஸ் தான். ஆனா, அதையும் அவங்க ஒரு பிசினஸா, ஒரு பணமா பார்க்காம, ஒரு ஃப்ரெண்டா அவங்களும் அத பண்ணி குடுத்துருக்காங்கன்னும்போது, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கு. பட் இப்பவும் சொல்றது என்னன்னா, அவங்க மட்டும் தனியா அதுல இன்வால்வ் ஆகி, இவங்க மட்டும் ஏதோ பண்றாங்கப்பா, ஏதோ ஒண்ணு விட போறாங்கப்பா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு விட்டு குடுத்துருப்பாருன்னு தான் நெனைக்கிறேன். பட் இது வேற ஒருத்தவங்கட்ட கை மாறும்போது, ஒரு பிசினஸா அங்கருந்து பணம் பரிமாறும்போது, அவருக்கு இருக்க தானே செய்யும். அவரோட கிளிப்பு நான் குடுக்கணும். அப்ப எனக்கும் அது பிசினஸ் தான் அப்படின்றது அவருக்கு இருக்காதா? அதனால அது எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியல. இது வந்து அவங்களா கேட்கல. அவங்க ஃபேன்ஸ் போடுறாங்க. பழைய வீடியோ தோண்டி எடுத்து, நான் இப்போ ஏன்பா அப்ப நயன்தாரா கூட தான் உனக்காக பண்ணியிருக்காங்க. நீயும் பண்ணக்கூடாதா? அவங்க பண்ணியிருக்காங்க ஹெல்ப் அந்த மாரி பண்ணக்கூடாது. அது அவங்களோட விருப்பம். இப்போ தனுஷ் சார் வந்து அது ஒண்ணும் கம்பல் பண்ணி பண்ணல. கேட்டாங்க, என்னம்மா பண்றீங்க? ஓகேப்பா நான் ஃப்ரீயாவே பண்றேன். எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு நட்பு ரீதியா பண்றது. அதே மாரி தனுஷ் சாரும் வந்து நீங்க பண்றேன்னு சொல்றப்போ,
பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓகே. அவரு விருப்பம் இல்லன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே. அப்பயும் மீறி நான் பண்ணுவேன். அப்படிதான்டா செய்வேன். அத நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற மாரி இது. ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிக்கிறப்ப கேப்ஷன்ல ஓம் நம சிவாயான்னு போட்டு அது அஃப்கோர்ஸ் தனுஷை கலாய்க்கிறது தான். ஏன்னா அவங்க எப்பவுமே அதை சொல்றாங்கன்னு. இப்போ கடவுள் இதெல்லாம் நம்பர்ல கடவுள் நடந்ததுக்கு தண்டிப்பார். தனுஷ் சைட்ல இருந்து எந்த ரிப்ளையுமே கிடையாது. அவங்க அப்சல்யூட்டா சைலண்டா இருக்காங்க. தனுஷோட ஃபேன்ஸ் தான் இந்த ரிப்ளை எல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நடுவில் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ் எஸ் குமரன் அப்படிங்கிற ஒருத்தங்க, இவங்க வந்து டிரெக்டர் அண்ட் மியூசிக் டிரெக்டர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த லெட்டர் வந்து நீங்க கேக்குறோம் மத்தவங்க கேட்க இருக்குது. ஆரம்பிப்பாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு அவங்க மேனேஜர் கிட்டேருந்து. வந்துட்டு நான் வந்து எல்ஐசின்னு படம் எடுக்கிறேன், உங்ககிட்ட எப்படி டைட்டில் இருக்குன்னு எங்ககிட்ட கேட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்ஐசிங்கிற டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை நான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. ஸோ அந்த படம் அந்த டைட்டில் என்னோடது. என் கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால அந்த கொடுக்குற ஐடியாலையும் இல்லை. திடீர்னு அவங்க ஆல்ரெடி எல்ஐசின்னு இன்னொரு படம் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறப்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவங்க மேனேஜர் கால் பண்ணி எங்க டைட்டில் உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப நான் இன்னும் ஃபர்தராக ஆச்சரியப்பட்டேன். அப்போ வந்து என்கிட்ட அதை வாங்கிக்க பார்த்தாங்க. நான் இல்லை, என்னோட கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுனால அந்த கொடுக்குற மூடில் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து நான் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமுமே அதே டைட்டில் வச்சு அவங்க படத்தை எடுக்கிறதெல்லாம் பண்றாங்க, கண்டினியூ பண்றதெல்லாம் கடவுள் தண்டிப்பார். அப்போ வந்து நீங்க தனுஷ் கிட்ட வந்து 2 வருஷம் வெயிட் பண்றீங்க ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஆனா என்னை மாதிரி ஒரு எளிய மனிதன், ஒரு சின்ன ஃபில்ம் மேக்கர் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்கணுமோ கேட்கலையோ நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணிடுவீங்க. இதுக்கு நான் எந்த கடவுளோட கோர்ட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. இது பப்ளிக்கா சன் நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 சைடுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. லீகலாக எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் காப்பிரைட் வந்து ஒரு கோர்ட்டோட டெசிஷனுக்கு தான் கடைசியில் விடுறாங்க. ஸ்ட்ரிக்டான லா வந்து இது இவங்களோடது அது அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபேர் யூஸ்க்குள்ள வந்து நிறைய குழப்பம் இருக்குது. அது நம்ம பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கோம். எது ஃபேர் யூஸ் இல்லைங்கிறது வந்து கடைசியில் டிஸ்கிரிபன்சி வந்துச்சுன்னா 2 கட்சியுமே இருந்துக்கிட்டு இல்லை இது ஃபேர் யூஸ் இல்லைன்னு தனுஷ் சொல்கிறாங்க, நயன்தாரா விக்னேஷன் இருந்துக்கிட்டு இது ஃபேர் யூஸ்னு சொல்கிறாங்க, இது எங்களோட கதை நாங்கள் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு 2 பேருமே சொல்கிறாங்கல்ல. இதுக்கு லீகலாக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்கிறது தான் சட்டமே ஆன்சராக வச்சிருக்கு. ஏன்னா அது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல யாருக்கு பக்கம் நியாயம் இருக்குதுங்கிறத வந்து கோர்ட் இண்டிவிஜுவலாக விசாரிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் வந்து நம்ம யார் கரெக்ட்னு சொல்ல முடியும். இந்தியாவில் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு லீகலாக இதுதான் பவுண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணால் ஜெயிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு விஷயம் வந்து யார் தப்புன்னு நம்ம சொல்லலை, யார் வந்து தப்புங்கிறத கோர்ட் இண்டிவிஜுவலாக என்கொயர் பண்ணி தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு 2 சேனலுக்குள்ளே இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வரப்போ அது லீகலாக பெருசாக போகாது. ஏன்னா லீகலாக போனால் அது ஒரு பெரிய செலவு, அப்புறம் பெரிய டீம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய கார்பரேட் யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறப்போ இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க சண்டை நியாயமே இருந்தாலும் அதை போய் கோர்ட்டில் போய் ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலைங்கிறதுனால கடந்து போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு இதான் இவன் பண்ணிருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஊரில் நடந்திருக்கு கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல 2 பேருமே ப்ரெடி பிக், 2 பேர்கிட்டையும் லீகல் டீம்ஸ் இருக்கும், 2 பேர்கிட்டையும் பெரிய மணி பேக்கப் எல்லாமே இருக்கும். ஸோ லீகலாக கோர்ட்டில் வந்து தேர் கோயிங் டு லீகலி ஃபைட் இட் அவுட். அதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து 2 பேருமே பின்வாங்குவாங்கன்னு எனக்கு தோணலை. 2 பேருமே தெரிஞ்சுதான் இதில் இறங்கியிருக்கணும், வாய்ப்பே இல்லை. எஸ்பெஷலி நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் சைடில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் அதை பப்ளிக்காக அவங்க கொண்டு வரப்போ அவங்க ரொம்ப யோசிச்சு தான் இதுக்குள்ளே என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க அதை அஃப்கோர்ஸ் இதை லீகலாக இது வந்து ப்ளே அவுட் ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன வைரல் ஆகிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இதை லைக் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேவ் ஒர்க்ட் வித் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் வித் தனுஷ் பர்சனலி படங்களில் வந்தவங்க வந்து இந்த போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் என்னன்னா இது ஒருவேளை நயன்தாரா சைடு நியாயம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு சைடு எஸ் குமரன் இருந்துக்கிட்டு விக்னேஷ் சிவனே வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்களே, என்னோட ரைட்ஸே என்னோட பெர்மிஷனே இல்லாமல் என்னோட டைட்டில் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்களே அது எப்படி நியாயம்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க மேலே தப்பு இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்க தோணுது. ஸோ 2 சைடுமே வந்து யார் கரெக்ட் யார் தப்புன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு மென்டாலிட்டி இருக்குது. யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம வந்து எல்லாருமே மாஸ் மென்டாலிட்டியில் அங்கே போய் நிற்போம். பட் இந்த சிச்சுவேஷனில் அட்லீஸ்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் போத் ஆஃப் தம். இந்த சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே ஒருத்தங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு பப்ளிக்காக ஒருத்தங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க அதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சிச்சுவேஷன் பெட்டராக இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஜெயம் ரவி இஷ்யூவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இஷ்யூவாக இருக்கட்டும், அவர் அதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு சைட் ஜம்ப் ஆகும். அப்புறம் இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்களேன் யூடியூப் சேனல்ஸ்குள்ளே சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ வி டேக் ஒன் சைட், அப்புறம் வந்து இன்னொருத்தங்க ரிப்ளை கொடுத்தோம்னா இந்த சைட் போவோம், அப்படி மாறி மாறி போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி போகாமல் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னதான் நடக்குது, இது பெரிய 3 பக்கத்துக்கு நிறைய வார்த்தை இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்குது, சிம்பிளாக
என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்க, வெரிஃபைட் ப்ரொஃபைல், யூ கேன் ஃபாலோ மீ. அண்ட் அதில் வந்து நான் அடுத்து என்ன பேசணுங்கிறத இன்ஸ்டாகிராமில் டிஎம்ல சஜஸ்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இந்த இது கூட நிறைய பேர் வந்து அங்கேயும் அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, குரூப்லலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சினிமா பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்தால் அந்த பட்சத்தில் கேட்குறேன், யார் பக்கம் நியாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக 2 பேர் சைடும் எனக்கு யாரையுமே தெரியாது. பட் உங்களுக்கு ஒருவேளை பர்சனலாகவும் இவங்களை தெரியும்னா எல்லாரும் யார் தெரியுமா? சைடு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறப்போ இவங்க ஃபஸ்ட்டு இதை பேசுனாங்க, இந்த டாபிக் பற்றி பேசலான்றப்போ எனக்கு எப்படி இருந்தது மைண்டுனா, 2 ஏழைங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நம்மளாம் பணக்காரங்க சேர்ந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லி அவங்களுக்கு நியாயம் வாங்கி தர போகிறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் ப்ரொஃபஷனலாக அவங்க பார்க்குறப்போ அவங்களுக்குள்ளே அது எவ்வளவோ இருக்குது. அவங்க ஒன்றும் ஏழை பாட்டு இல்லை, இவங்க அடித்தா இவங்க வந்தால் அடிமட்டத்துக்கு போயிட போகிறதில்ல, இதுனா இவங்க ஒன்றும் சரிஞ்சிட போகிறது கிடையாது. ஒன்றுமே இல்லாத விஷயம். கோர்ட்டில் போனால் சட்டப்படி போயிருந்தா எப்பயும் முடிச்சிருக்கலாம், இவ்வளோ வருஷம் டைம் வந்தது எல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இது பண்ணுறாங்கன்றப்போ சரி அந்த விஷயத்த பேசலான்றது தான் நான் வந்தனே. ஏன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயத்தை நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் டைம் கொடுத்தாங்க, எதுவுமே பண்ணாமல் ஓகே அது டைம் போட்டோன்ட்டு வரும்போது நெட்ஃப்ளிக்ஸில் விட்டாச்சு, டயலில் விட்டாச்சுன்றப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனையை கலப்பலாம். இப்போ எல்லாருமே வருவாங்கல்ல, பார்ப்ப படம் இவர் 2 நாள் 3 நாள் வரப்போது, இப்போ போய் பிரச்சனை பண்ணுறாரு இவர், இப்போ தடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்த பார்க்குறாங்க. இப்போ தனுஷ் சார் வந்து ஓகே ஐயோ நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துருமோ இது வந்துருமோன்ட்டு அப்படி நினச்சி உடனே இது ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு, ஓகேப்பான்னு விட்டு கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அங்கே நிற்க வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பிளானாக தெரியுது இது பண்ணுறது. அதுவும் அந்த டயலாக் அவங்களே சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. வாழ விடுன்னு சொன்னாரு, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி இருக்குன்னா, சம்பாதிக்க விடு, நான் சம்பாதிக்கணும், எனக்கு கோடி கோடியாக பணம் வருது, அது ஏன் நீ கெடுக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் லவ்வே நீங்கள் அது காசாக இது பண்ணும்போது தனுஷ் சார் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் இருந்து அவர் விஷயத்த அவர் காசாக பார்க்கக்கூடாதா? அதில் என்ன தப்பு இருக்குது? சிம்பிளுங்க. நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை நான் திரும்ப கேட்குறேன். நீங்கள் வந்து இந்த அன்பு வந்து இந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும், இதுலேருந்து நீங்கள் அன்பை வந்து கற்றுப்பீங்க, எப்படி வந்து லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறது கற்றுப்பீங்க அப்படின்னா இது நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கலாமே. உங்களோட கல்யாண ஆல்பம் ஓகேன்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, எங்களுடைய அன்பு என்ன லவ் என்னன்றது உங்களுக்கு தெரியணும், ஃபீல் ஆகணும்னா நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாமே. அதையும் நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட கொடுத்து அதையும் நம்ம காசாக்குவோம் பணம் ஆக்குமோன்ற போதே அந்த அன்பு இல்லை எல்லாமே அங்கேயே உடஞ்சிச்சுல. இதுவாக சொல்கிறேன் நான். இப்படி தானே யோசிக்கணும். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ப்பா, இந்த லவ்னா என்னன்றது தெரியணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு வரணும்னா இது நீங்கள் எங்கேயுமே விற்காமல் நீங்களாவது ரிலீஸ் பண்ணியிருந்தா வேறு. அப்படி பண்ணல, அதிலே முடிஞ்சு போச்சு இல்லை. அதையும் வந்து வியாபாரம் ஆக்குவோன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எல்லாத்தையுமே வந்து தொழிலாக அப்படி பார்க்குறப்போ மற்றவங்க மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க வந்து அன்பாக தான் பார்க்கணும்னு சொல்கிறது எப்படிங்க இருக்குது? இதுவே நான்சிங்காக தானே இருக்குது. இப்போ விக்னேஷ் சிவன் அவருக்குமே வந்து இவர் தான் பட வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து அந்த படத்தை எடுக்க வச்சாரு, அவ்வளோ நல்லது பண்ணார், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, அவர் தான் இப்போ வாழ வச்சாரு, அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு அதை மறந்துட்டு இப்போ திடீர்னு இந்த விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு வாழ விடுனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அது ப்ரொஃபஷ்னலாக அது மட்டும் பேசி சட்டப்படி லீகலாக என்னமோ ரூல் அது மட்டும் பேசியிருந்தா வேறு கதை. இப்போ நான் கடவுள் பேரில் பாருங்கள், பாவ புண்ணியத்தில் பாருங்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ வராங்க பாருங்கள், பூப்பாரு அந்த இசையமைப்பாளர் அந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் எழுந்து வருவாங்க. ஸோ நீ இவ்வளோ நியாயம் பேசுகிறியா, இவ்வளோ அன்பு பேசுகிறியா, இப்படி தான் இருக்கணும் பேசுகிறியா, அப்போ நீ பண்ணதெல்லாம் என்னன்னு சொல்லி உங்கள் பக்கமும் வரும். ஸோ இந்த விஷயத்தில் இப்படி விளையாடக்கூடாதுங்க. ப்ரொஃபஷனாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி குழப்பி ஒன்று பண்ணி மக்களிடையே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு அதை வச்சு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணது வெளியே வரும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி வருவாங்களோ தெரியாது. நீங்கள் அந்த பக்கம் எல்லாரும் அந்த தனுஷ் சார் பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டு ஒன்று பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் திரும்பும், நீங்கள் பண்ணதும் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் தான் இப்படிலாம் பண்ணணும். நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் அது வெளியே வந்துடணும், அதுலேருந்து வந்துடணும், ஐயோ அது போயிடுமேன்ற அந்த பதட்டம் தான் தெரியுது. அப்படி நீங்கள் அது கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ டைமை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலான்றது தான். அது ஏன் யூஸ் பண்ணாமல் ஒரு கட்டாயத்தை நிற்க வச்சு இது பண்ணுறீங்கன்றது தான் கேள்வி. அது இல்லாமல் தனுஷ் சார் வந்து அந்த விஷயத்துக்கு அதை மட்டும்தான் பேசி தான் கார்ப்பரேட் கொடுத்தார். பட் நீங்கள் பர்சனல் அட்டாக் நிறைய பண்ணிட்டீங்க, அதுதான் தப்பாக போயிடுச்சு. அப்போது வந்து நீங்கள் வந்து நான் வந்து யாரோட தயவுலையும் வரல, நீங்கள் வந்து இவங்க தயவெல்லாம் வந்தேன்னா லெட்டர் ஸ்டார்ட்டில் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி பார்த்தா உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது சப்போர்ட்டாக இருந்தது இவர் தானே. இவரோட வாய்ப்பு கொடுத்து இவர் ஒன்று பண்ணி தானே அவரே வந்தார். அப்போ அது என்னங்கிறது? அது கேட்டால் எனக்கு திறமையில வந்தோம் அதே தான் திரும்ப சொல்லுவாங்க. அப்போ தனுஷ் சாரும் இப்போ வாய்ப்பு 2 பேர் கொடுத்தாதானே. இருந்தாங்கன்னா அவங்க திறமையில தான் வந்திருக்காங்க. இப்போ தனுஷ் சார் வந்து அவங்க என்ன பண்ணாலும் இப்போ அவர் தொடர்ந்து ஃப்ளாப்பே கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனாலும் அவங்க தூக்கி பிடிச்சனால அவர் வந்தாருங்களா. அவங்களோட உழைப்பும் இருக்குது, அவர் நல்லா ரசிக்க வச்சார், அவர் படம் நீட்டாக எடுத்துகிட்டு போனார், அதனால தான் அவருக்குன்னு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, கூட்டம் முடிஞ்சது.
வெறும் வாய்ப்பு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் வராதுல்ல. திறமையாக காட்டணும்னு நீங்கள் சொன்னால் அதே தான், அவரும் திறமையால் தான் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். தூக்கி விட்டுறதுக்கு இருந்தால் தூக்கி விட்றதுக்கே ஆள் இல்லை, எவ்வளோ பேர் திறமையை வச்சுட்டு இருந்திருக்காங்கன்றதெல்லாம் அப்புறம் கதை. பட் அப்படி கொடுத்துமே அதையும் யூஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ இது அந்த கேட்டகரி. நீங்கள் வந்து உடனே இதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதான் சொன்னேன், எல்லாமே மேனிபுலேஷனாக தான் தெரியுது. என்னென்னலாம் அந்த சைடு வந்து மைனஸாக வச்சு பேசி பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி தான். இப்போது இந்த இஷ்யூவில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. இப்போது நயன்தாரா மேடம் அப்படி சொல்கிற மாதிரியே இப்போ வந்து நான் நட்பு ரீதியாக நீ வந்து ஒரு அன்பு ரீதியாக வந்து பண்ணலாமே, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நட்பு ரீதியாக பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு எல்லாருமே வருவாங்களே. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு ஓகே, அதே மாதிரி தனுஷ் சார் கூட நடித்தவங்க பழகினவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க சினிமா ரீதியாக. அவங்களும் நாளைக்கு ஏன்ப்பா அப்போ நயன்தாரா மாதிரி தான் உனக்கு ஃப்ரெண்டா, நான் இல்லையா, எனக்கும் அந்த மாதிரி கொடு, நானும் டாக்குமெண்ட்ரி பண்ணணும், எனக்கு இந்த சீன் வேணும், அது கொடு இது கொடு, நாளைக்கு எல்லாருமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போ என்ன இருக்குது வேல்யூ சொல்லுங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இளையராஜா சாருக்கு இதே மாதிரி தான் சொன்னோம். எனக்கு அப்போ வந்து இந்த ஒரு ரூல் இருக்குது, இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு தெரியாமல் நாங்களுமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன் இதில் என்ன இருக்குது, அவருக்கு தானே பெருமை, அவர் சாங் எடுத்து பாடினா அவருக்கு தானே பெருமை, இதில் என்ன இருக்குன்னு. பட் வந்து ரூல்ஸ் சட்டமே அப்படி தான் இருக்குது, அது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அப்படி தான் போய் ஆகணுன்றது தான் இது ப்ரொஃபஷனலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தனிப்பட்டு நீங்கள் வந்து பேசி பண்ணிக்கிட்டது ஓகேன்னு சொல்லி பண்ணுறது வேறு. பட் வந்து நான் வந்து ஃப்ரெண்டு தானே, நானும் நடிச்சிருக்கலாம் பண்ணியிருக்கலாம், ஏன் இஷ்டம் அப்படின்னு பண்ணுறது கிடையாது. அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குன்றப்போ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லை இந்த மாதிரி கூடனா அப்போ எல்லாரும் வந்து நிற்பாங்க. அப்போ தனுஷ் சார் மட்டும் தியாகியாக நிற்கணும், நீங்களாம் சம்பாதிச்சுன்னு இருப்பீங்க, அவர் மட்டும் எல்லாரும் விட்டு குத்துணுன்ற மாதிரி ஆகிடாதா? அப்புறம் என்ன இருக்குது இதில்? ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.